எந்த காலத்திலும் அதில் தீய விளையாட்டு விளையாட மாட்டார்கள். அதை காலந்தோறும் முழுவதுமாக பாதுகாப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த சொத்துக்களினுடைய அபாயத்தை விளங்கிக் கொள்ளாமல் அது இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிஏ, என்ஆர்சி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு முன்னால், அது பிரச்சனை துவங்கப்பட்டதற்கு பின்னால் அதற்கிருந்த ஒரு ஆர்வம், ஒரு ஜோஷம் இந்த வக்ஃபுடைய சட்டத்திற்கு இஸ்லாமியர்கிட்ட ஒரு விழிப்புணர்வே இல்லை. ஏறக்குறைய 10 நாட்களாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு, பேனர்கள் வைக்கப்பட்டு, இதற்காக தெருக்களில் பிரச்சாரம் செய்யப்பட்டு முஸ்லிம் சமுதாயத்திடத்துல ஒரு விழிப்புணர்வு வரலன்னு சொன்னா, நாம இப்படியே இருந்துட்டோம் சொன்னா நாளைக்கு நாம வாழக்கூடிய சொந்த மண்ணிலிருந்து நம்மளை வெளியேற்றப்படுவார்கள் அகதிகளாக. நம்மால் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் நம் கவனத்தில் எடுத்துதான் இந்த சட்டம் எவ்வளவு அபாயகரமானது என்பதை போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், மல்லம் யஹ்தம் பி அம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும். முஸ்லிம்களுடைய விவகாரங்களுடைய யார் தலையிடாமல், யார் கண்டுகாணாமல் கடந்து போய்விடுகிறார்களோ ஃபலைஸ மின்ஹும், அவர்கள் இஸ்லாத்தையே சேர்ந்தவர்கள் இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப சிஏ என்ன பிரச்சனை முடிஞ்சு போய் இப்ப வக்ஃபு திருத்த சட்ட மசோதா பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனையில ஏற்படுத்தப்பட்ட அந்த கண்டன போர் ஆர்ப்பாட்டத்துல நாம கலந்து கொள்ளாம எனக்கு என்ன நம்ம கடந்து போறதுனால அல்லது ஏதாவது ஒரு வேட்கானம் பேசிக்கிட்டு ஆமா யாரோ வாங்கினாங்க, யாரோ வச்சு சாப்பிடுறாங்க, நமக்கு என்ன நடக்குது என்று சொல்லி இது பேசுற நேரம் கிடையாது. இது திருட்டு பையன்கிட்ட போய் மாட்டிட்டு இருக்குது. அதை நாம எப்படியாவது திரும்ப பெற வைக்கிறதுதான் நம்முடைய முதன்மையான கடமையை ஒழிய, இந்த நேரத்துல இது இவங்க வாங்கினாங்களே, இவங்க சரியா பராமரிச்சாங்களா, இவங்க பாதுகாத்தாங்களா, இவங்களால இதனால முஸ்லிம்களுக்கு பலன் கிடைச்சதா என்று விவாதம் செய்யக்கூடிய நேரம் இது கிடையாது. இது போன்ற விவாதங்கள் நாம் செய்து கொண்டிருந்தால் இதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் சொன்னதை போன்று முஸ்லிம்களுடைய விவகாரங்கள் தெரிந்தும் அதில் பங்கெடுக்காமல் ஒருவன் எனக்கென்று ஒதுங்கி போனால் ஃபலைஸ மின்ஹும், அவன் இஸ்லாத்தை சேர்ந்தவனே கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, இந்த சட்டத்தை முஸ்லிம்கள் ஏன் எதிர்த்து போராட வேண்டும் என்று கேட்டால் ஒரு 8 விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்தாலே போதும். உண்மையிலே இது போராட வேண்டிய ஒரு விஷயம் என்பது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். முதல் செய்தி, முஸ்லிம்களுடைய நலனுக்காக, முஸ்லிம்களுடைய நல்வாழ்வுக்காக முஸ்லிம்களிலே சில செல்வம் படைத்தவர்கள், தாராள மனம் படைத்தவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்த அந்த வக்ஃபு சொத்தை இன்றைக்குள்ள சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? நாங்க எந்த வழியில சொல்றோமோ அந்த வழியில தான் நீங்க செலவு செய்யணும் சொல்லி வக்ஃபு போர்டுக்கு உத்தரவு. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது முதல் செய்தி. இதை முஸ்லிம்கள் எதிர்த்து ஆக வேண்டும், இதை எதிர்த்து போராடியே ஆக வேண்டும். இரண்டாவது செய்தி, 1995